உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களால உங்களுக்கு மரணம் வந்துடுமோ அப்படின்னு எதுக்காகவும் நினச்சி பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சாலும் அதை எதுக்குமே அஞ்சாமல் துணிவோடு செய்யுங்க. மரணத்தை பற்றி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது வரப்போகிறதில்ல. அதே மாதிரி மரணம் அப்படின்றது வரும்போது நம்ம இருக்க போகிறதே கிடையாது. அப்புறம் எதுக்கு அதை பற்றி பயப்பட்டு உங்களோட இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வீணடிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சிங்கிறது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம்ன்றது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழலில் மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா பல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் அவங்களுக்கு நேரடியாக வர்றது மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்களோட பிரச்சனை. இதுவே மற்றவங்களுக்கு வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் தான். இந்த சூழலில் தான் நம்ம அணுகிற முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழலில் எதிர்கொள்கிற பொறுமை அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நாம் என்னைக்கு அதை மாற்ற போகிறோம், எப்போ மாற்ற போகிறோம், இந்த கேள்விகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்குன்னு வாழாமல் இந்த சமுதாயத்துக்காக நம்ம வாழ்கிற கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். சாதனையாளர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட வெற்றி பயணத்தை நாம் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரியே அவங்க கடந்து வந்த துன்பங்களையும் தோல்விகளையும் சவால்களையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வெறும் வரிகளாக மட்டும் பார்க்காதீங்க. அதை உங்களோட லைஃப்லேயும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சாதனையாளர் தான். இன்னுமே அடையாளப்படுத்தப்படாத நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்லேயும் மறைஞ்சு தான் இருக்குது. அதில் உங்களோட வெற்றி கூட ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த இடத்துல உங்கள் வெற்றி அப்படின்ற விஷயம் மறைஞ்சு தான் இருக்குது. அது அப்படியே உங்களோட கையை விட்டு போகவே இல்லை. ஸோ அதை நீங்கள் தான் அடையாளப்படுத்தணும். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்களை விட நம்ம ஆசைப்பட்டு கிடைக்காம போன விஷயம்தான் அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா அதையே நினச்சி நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வருந்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. கிடைக்கிற சில விஷயத்தையும் நீங்கள் தொலைச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் அதோட சந்தோஷத்தையே தொலைச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் உங்களால் முடியாத விஷயம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் யாரனாலும் ஜெயிக்கலாம் உங்களோட வாழ்க்கையில். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஆனால் நம்மளோட திறமை என்னன்னு தெரிஞ்சு அதை வெளிப்படுத்தாமையே இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா அதிகம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் மறைஞ்சிருக்கிற திறமை அப்படின்றது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வெளியில் வரும். வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்களே பார்க்காத ஒரு புதிய ஒரு பர்சனை உங்களுக்குள்ளே நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வீழ்ந்து போகாதீங்க. அந்த விமர்சனத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நீங்கள் உங்களை மெருகேற்றிக்கிறதும் என்னென்ன விஷயம் அப்படின்றத ஆராய்ஞ்சு பாருங்கள். விமர்சனங்களும் விமர்சிப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் வளர்ச்சிக்கு மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே உங்களுக்கு உதவுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அர்த்தமுள்ள விமர்சனத்தை மட்டும் ஆராய்ஞ்சு பார்த்து அதை ஏற்றுக்கோங்க. அர்த்தமில்லாத விமர்சனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் கிடையாது. அந்த மாதிரி விஷயத்த தூக்கி ஓரமாக போட்டுருங்க. இது உங்களோட வளர்ச்சியே பிடிக்காத பர்சன் இருப்பாங்களா, அவங்களோட வயிற்றெரிச்சல் வார்த்தை தான், அவ்வளோதான். எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக ஃபேஸ் பண்ணாமல் அதை தீர்க்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அப்படின்றது இந்த இடத்துல யாருக்குமே இல்லை. பிரச்சனையோடையே சேர்ந்து வாழ பழகிக்கிட்டது தான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து கடந்து செல்ல பழகிக்கோங்க. பிரச்சனையோட மட்டும் வாழ பழகிடாதீங்க. ஏன்னா அதுவே பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும். வாழ்க்கையில் உழைக்காமல் உறங்குறான் பார்த்திங்களா, அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. கடினமாக உழைக்க தயாராக இருப்பான் பார்த்திங்களா, அப்படிப்பட்டவனுக்கு என்றைக்குமே அழிவு அப்படின்றது கிடையாது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையில் உங்களை